இயற்கைகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் இந்த 3 பாடங்கள் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வீடியோவை முழுமையா பாருங்க, சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒன்றாவது கிவிங் மோட்ல இருக்கும். இந்த செடி கொடி மரங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அதை நீங்க அப்ரிஷியேட் பண்றீங்களோ இல்லையோ, தண்ணீர் ஊற்றுறீங்களோ இல்லையோ, அதனுடைய கடமையை சரியாக செய்து கொண்டு தான் இருக்கும். சூரியனாக இருக்கட்டும், நிலவாக இருக்கட்டும், இந்த மண்ணாக இருக்கட்டும், இயற்கையில இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு கிவிங் மோட்ல இருக்கும். அப்ப நம்மளோட வாழ்க்கை பயணத்துல எப்படி இதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு கோல் செட் பண்ணிருப்பீங்க. இன்கம் கோல் இருக்கும், ஒரு பிசினஸ்ல, ஒரு வேலை இடத்துல இருக்கலாம், இல்ல உறவுகள்ல ஒரு கோல் நீங்க செட் பண்ணிருப்பீங்க. அந்த கோலை நீங்க அடையிறது தான் அது எடுக்கும் தன்மை. அது நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க. கண்டிப்பாக அது இருக்க வேண்டும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா எடுக்கும் தன்மையில முழுமையாக இருந்துடாதீங்க. கொடுக்கும் தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது நீங்க எதை பெறணும்னு நினைக்கிறீங்களோ எஃபர்ட்லெஸ்லி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்ப ஒரு பிசினஸ்ல நீங்க வந்து 1 மில்லியன் சம்பாதிக்க நினைக்கிறீங்க. அந்த 1 மில்லியன் சம்பாதிக்கிறதுக்காக உங்களுடைய ப்ராடக்ட் மூலமாக, சர்வீசஸ் மூலமாக மக்களுக்கு என்ன பயன் கொடுக்க போறீங்க, அதுல கவனம் வைக்க வேண்டும். இரண்டாவது பாடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சீசன்ஸ். பிரபஞ்சத்துல இயற்கையில மூசம் இருக்கும், சீசன்ஸ் இருக்கும். வெயில் காலம் இருக்கு, மழை காலம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய சீசன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலுமே கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருப்போம், கொஞ்ச நேரம் கஷ்டப்படுவோம், அழுவோம். சில நேரங்களில் வந்து சந்தோஷத்தின் உச்ச கட்டத்தில் இருப்போம், வெற்றியில் இருப்போம், தோல்வியில் இருப்போம், நல்ல அன்பான உறவு இருக்கும், சில நேரங்களில் பிளவுகள் ஏற்படும். இது ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. இது மிக முக்கியமான இரண்டாவது பாடம். மூன்றாவது, சில செடி கொடி மரங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அதோட இலைகள்லாம் அது மஞ்சளாக மாறின பிறகு இப்ப என்ன ஆகுனா, அது எல்லாமே அது டிராப் பண்ணணும். அதை டிராப் பண்ணா தான் அந்த செடி கொடி மரம் வந்து வளர முடியும். நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில வளர வேண்டும் அப்படின்னா சில விஷயங்களை டிராப் பண்ணி தானே ஆகணும், லெட் கோ பண்ணணும். ஒன்லி வென் யூ லெட் கோ யூ கேன் க்ரோ. எது நம்ம லெட் கோ பண்ணணும்? நம்முடைய பலவீனமான எண்ணங்கள், பலவீனமான உணர்வுகள், நம்பிக்கைகள், பலவீனமான செயல் திட்டங்கள், பலவீனமான குண அதிசயங்கள். எது உங்க வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறதோ, லேசியா இருக்கிறீங்க, ப்ரோக்ராஸ்டினேட் பண்றீங்க, கம்பேர் பண்ணி ரொம்ப ஜெலஸ் ஆகுறீங்க, நிறைய நெகட்டிவான செல்ஃப் டாக் இருந்து கொண்டே இருக்கு, எல்லாரையும் பார்த்தாலும் குறையா பேசி கொண்டிருக்கீங்க, இது எல்லாமே உங்க வெற்றிக்கு தடையாக இருக்கிறது. ஒன்லி when you let go you can grow. இயற்கைகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளும் முக்கியமான 3 பாடங்கள். எந்த ஒரு பாடத்தை நீங்க இப்ப ஃபோக்கஸ் பண்ணி உங்க டே டு டே லைஃப்ல அப்ளை பண்ண போறீங்க, கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை மறவாமல் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க.